உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஆணுறுப்பை பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? பொதுவாக ஆணுறுப்பு இயல்பான நிலையிலேயே நல்லா இருக்கும். நம்ம அதற்கான தனியான பராமரிப்பு அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஆனால் சில உணவுகள் ஆணுறுப்புக்கு நல்லது, சில உணவுகள் கெடுதல் பயக்கும். சில உணவுகள் உடல் நலத்துக்கே நல்லது, சில உணவுகள் உடல் நலத்துக்கு கேடுன்னு நமக்கு தெரியும். ஒன்று உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா காய்கறிகள், பழங்கள், அதே மாதிரி பாமோகிரனேட் சொல்லுவோம், இந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல பழங்கள். குறிப்பிட்ட இந்த பழம் அந்த பழம் அப்படின்னு எல்லாம் பெரிய அளவில் ஆய்வுகள் நடத்தப்படல. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் ஆய்வுகள் அதில் பெரிய அளவில் செவ்வாழை சாப்பிடுங்க, அதே மாதிரி இந்த சில பழங்கள் சாப்பிடுங்கன்றாங்க. ஆனால் மிகப்பெரிய அளவு அப்படி நிரூபிக்கப்படலைன்றதான் உண்மை. நீங்கள் நல்ல ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான மனம், கவலைப்படுற ஆணுறுப்பு உங்க ஆரோக்கியத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லுவோம். பீனிஸ் இஸ் த பாரோமீட்டர் ஆஃப் யுவர் ஹெல்த். உங்க ஹெல்த்தோட அடையாளம். ஆணுறுப்பு நல்ல விருப்பத்தன்மை இல்லைன்னா உங்களுக்கு மனசுலையோ இல்லை உடல்லையோ பிரச்சனை இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அப்போ நல்ல மனது சந்தோஷமா இருக்கணும், அதே மாதிரி ஆரோக்கியமான உடல் இருக்கணும். ரெண்டுல எங்கேயாவது ஒன்றில் பிரச்சனை இருந்தாலோ இல்லை ரெண்டில் பிரச்சனை இருந்தாலோ ஆணுறுப்பு ஸ்ட்ராங்காக இருக்காது. அப்போது கவலைகள், மனதில் நிறைய கவலைகள், உறவுல வர்ற பிரச்சனை, பணப்பிரச்சனை, சொந்த பந்தங்கள்னால வர்ற பிரச்சனைகள், பிஸ்னஸில் வர்ற பிரச்சனைகள், இப்படி ஏராளமான மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வரக்கூடிய நோய்கள், சர்க்கரை நோய், இப்போ பிபி சாப்பிடக்கூடிய மருந்துகள், மனநோய்க்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள், காக்கா வலிப்புக்குள்ள சாப்பிடக்கூடிய மருந்துகள், இந்த மாதிரி ஏராளமாக லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகலாம். சரி, இப்போ ஒரு ஆணுறுப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எப்போ சொல்லலாம் அப்படின்னா அதுக்கு சில கருவிகள் இருக்கு. இது போன்ற அளவிடக்கூடிய கருவிகள் இருக்கு. இப்போ எப்போ ஸ்ட்ராங் அப்படின்னு எப்படி சொல்றது? கிரேட் 4 வாழைக்காய் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி அழுத்தும் போது வாழைக்காய் மாதிரி இருக்கும். இது இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுதான் முழுமையான விரைப்புத்தன்மை, ஸ்ட்ராங்கான விரைப்புத்தன்மை, வாழைக்காய்ன்னு எடுத்துக்கலாம். கிரேடு 3 அப்படின்றது வாழைப்பழம் தோலோட இருக்கிறது. இந்த ரெண்டுலையும் செக்ஸ் பண்ண முடியும், ஆனால் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஸ்ட்ராங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்கள் உடலில் சொல்லணும்னா கிரேடு 4னா நெத்தியை தொடுங்க, கிரேடு 3னா மூக்கினுடைய நுனியை தொட்டிங்கன்னா எப்படி இருக்கோ அதான் கிரேட் 3. இது ரெண்டுலையும் செக்ஸ் பண்ண முடியும். இது கிரேட் 4 வாழைக்காய், வாழைப்பழம் தோலோடு இருக்கிறது. கிரேடு 2 அப்படின்றது உரித்த வாழைப்பழம். இது நன்றாக இருக்கும், ஆனால் தாம்பத்திய உறவு பண்ணுறதுக்கு சிரமம், பண்ண முடியாது. இது மேல் உதட்டு தொட்டிங்கன்னா எப்படி சாஃப்டாக இருக்கோ அதுதான். உங்கள் உடம்புலேருந்து செக் பண்ணால் மேல் உதட்டத்தை நீங்கள் தொடலாம். இதில் தாம்பத்திய உறவு கொள்ள முடியாது. கிரேட் 2. கிரேட் 1ன்றது பருமனாக இருக்கும், ஆனால் தாம்பத்திய உறவு கொள்ள முடியாது. அந்த ரிஜிடிட்டி, ஸ்ட்ராங்காக இருக்கிறது இருக்காது. கீழ் உதட்டு தொட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி அழுகிய வாழைப்பழம் போல், இல்லை டோஃபு, இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா பெருசாக இருக்கும், ஆனால் ஸ்ட்ராங்காக ரிஜிடிட்டி இருக்காது. அப்போது உங்களுக்கு என்ன தேவை? கிரேட் 4 வர்றதுக்கு நீங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம், நல்ல காய்கறிகள், பழங்கள் சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணணும். உடலுக்கு 10,000 அடிகள் நடக்கணும், இல்லை ஜிம் பண்ணணும், இல்லை நீச்சல், சைக்கிளிங், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதெல்லாம் பண்ணலாம். ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க. குளிர்பானங்கள் கண்டிப்பாக ஒதுக்கி வைக்கணும். காய்கறிகள், பழங்களில் விட்டமின், மினரல், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது.
கண்ணுக்கு தெரியாத அந்த மைக்ரோ தேவையான ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதில் தேவையான சின்ன சத்துக்கள் இருக்குது. அந்த சத்துக்கள் எல்லாம் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு தேவை, ஆணுறுப்புக்கும் தேவை. அடுத்து மனம், கவலை இல்லாத ஓரளவுக்கு சந்தோஷமான மனம் இருக்கணும். ரொம்ப டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, பதட்டம், பயம், இவர்களுக்கு வந்து நல்ல விருப்பத்தன்மை கண்டிப்பாக இருக்காது. இந்த சிக்கல்கள் இருக்குது. அதனால் மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா வச்சுருக்கலாம். ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். நல்ல தூக்கம் 8 மணி நேரம் வேணும். இதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா கிரேட் 4 எரெக்ஷன் இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்போதும் ஆரோக்கியத்தோட வாழ முடியும். வணக்கம்.